Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மார்க்ஸ்க்கு ரிசல்ட் ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மார்க்ஸ் நாம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி ஆவரேஜ் கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி அந்த மார்க் ரிசல்ட் நாம ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது பாஸா அல்லது ஃபெயிலா அப்படினு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்றதா. இப்போ நம்ம எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 பேர்த்தோட மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5 னு சொல்லி ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கேன். இப்போ இவங்களோட ரிசல்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 35 க்கு மேல இருந்தா தான் நம்ம பாஸ் அப்படினு சொல்லுவோம். இந்த கண்டிஷனை எப்படி அப்ளை பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல், நம்ம எப்பவுமே ஃபார்முலாஸ் நம்ம என்டர் பண்ற மாதிரி இருந்தா அந்த செல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல் அப்படிங்கற சிம்பல் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது if அப்படிங்கறத எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கிற மாதிரி வைப்போம். இப்போ if அப்படிங்கறத நான் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 5 கண்டிஷன் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நமக்கு பாத்தீங்கன்னா 35 க்கு மேல இருக்கணும். அதாவது 5 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நம்ம பாஸ் அப்படினு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 5 கண்டிஷனுமே satisfy ஆகணும். அதுக்காக பாத்தீங்கன்னா and அப்படிங்கற and கேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது and கேட் அப்படிங்கறது எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம and அப்படிங்கற கேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ and அப்படிங்கற கேட் கொடுத்துறேன். இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு இந்த சப்ஜெக்ட் 1ல இருக்கிற மார்க் ஃபர்ஸ்ட் நமக்கு greater than 35 ஆ இருக்கணும். அதாவது greater than or equal to 35 ஆ இருக்கணும். ஜஸ்ட் நான் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது C5 அப்படிங்கற செல்லுல இருக்கிற அந்த வேல்யூ greater than or equal 35 நான் செக் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் 2ல இருக்கிற வேல்யூ greater than or equal to 35 ஆ இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். greater than or equal 35 ஆன்னு செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் மூணாவது கண்டிஷனையும் செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டோட்டலா நான் 5 கண்டிஷனையும் செக் பண்ணனும். E5 அப்படிங்கற செல்ல இருக்கிற வேல்யூ greater than or equal to 35 ன்னு செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு F5 அப்படிங்கற செல்ல இருக்கிற வேல்யூ செக் பண்ணனும். அப்ப F by greater than or equal to 35. ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு G அப்படிங்கற செல், அதாவது G5 அப்படிங்கற செல்ல இருக்கிற வேல்யூ greater than or equal to 35 ஆ நான் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா எனக்கு satisfy பண்ணனா எனக்கு பாஸ் அப்படிங்கற மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். PASS அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எனக்கு satisfy ஆகலைனா எனக்கு ஃபெயில், அதாவது ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லயாவது அல்லது டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்லயாவது நமக்கு 35 க்கு கீழ இருந்தா நமக்கு ஃபெயில் அப்படிங்கற மெசேஜ் வரணும். அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ஃபெயில் அப்படிங்கறத கொடுத்துறேன். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா என்டர் பண்ணி நீங்க என்டர் கொடுத்தா போதும் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும். அதாவது ஃபர்ஸ்ட் ராம் அப்படிங்கற ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் 35 க்கு மேல மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு பாஸ் அப்படினு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு போறணும். நம்ம எல்லா செல்லையும் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த கார்னர்ல போய்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணா போதும். நம்ம இங்க இருக்கிற டோட்டலா எல்லா செல்ஸ்க்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகி நமக்கு அது பாஸா அல்லது ஃபெயிலா அப்படினு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இப்போ அத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பாஸ், செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் 5 அப்படிங்கிறது 35 க்கு கீழ இருக்கறனால ஃபெயில் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 4th பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல, அதாவது சப்ஜெக்ட் 1ல மார்க் பாத்தீங்கன்னா 35 க்கு கீழ இருக்கறனால ஃபெயில் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி நாம கால்சியில if அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாம ஒரு ஸ்டூடண்ட்டோட மார்க்ஸ் வெச்சு எப்படி நாம ரிசல்ட் ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா www.tutorjobs.com. அடுத்து फ्रेंड्स யூடியூப் சேனல்ல எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.